19வது பிரிவு கோப். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். பெலத்தின் ஆதாரம். கோப். என்னை ரட்சியும். தாவீது தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய முழு இருதயத்தோடும் அவர் கர்த்தரிடத்தில் கூப்பிடுகிறார். தாவீதைப் போலவே நாமும் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஒரு சிறு குழந்தைக்கு சரீர வேதனை வரும்போது அது அழுது புலம்பி தன்னுடைய பெற்றோரின் கவனத்தை ஈர்க்கும். அதுபோலவே தாவீதுக்கு பிரச்சனை வரும்போது அவர் தன் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரிடத்தில் நாம் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். என்னை ரட்சியும் என்று நாம் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக பிரதானமாய் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை தவிர நமக்கு தேவனிடத்தில் வேறு விருப்பமோ வேறு வாஞ்சையோ இருக்கக்கூடாது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, என்னை ரட்சியும், அப்போது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன் என்றும் ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். எபிரெயர் 6:9. சங்கீதக்காரன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். குறித்த ஜாமங்களுக்கு முன்னே கர்த்தரை துதிக்கிறான். அவனுடைய வாயில் கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் இருக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நாம் கர்த்தரிடத்தில் பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். உற்சாகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தாவீது கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறார். அவர் கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறார். கர்த்தருடைய வசனம் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் தியானிக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சி தேவனுடைய வசனத்தோடு பேச வேண்டும். நம்முடைய சிந்தையில் தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் தேவனோடு தெளிவாக பேச முடியும். தேவனுடைய வசனத்தை நாம் எல்லோரும் வாசிப்போம். அதை வாசித்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கவும் வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறார். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். தாவீது ஒவ்வொரு நாளையும் தேவனோடு ஆரம்பிக்கிறார். தேவனிடத்தில் பேசாமல் ஜெபிக்காமல் அவர் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டார். தாவீது அதிகாலையில் கண் விழிக்கும்போது அவர் செய்கிற முதல் காரியம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதுதான், தேவனோடு ஜெபத்தில் பேசுவதுதான். நாமும் தாவீதைப் போலவே அதிகாலையில் கண் விழித்து தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமே நம்மிடத்தில் இருக்கும். வேறு பயம் எதுவும் இருக்காது. தாவீது நடு ஜாமத்தில் எழுந்தாலும் அவர் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறார். நடு ஜாமத்தில் எழுந்து மீதமுள்ள ஜாமத்தில்
தூங்குவதற்கு போய்விட மாட்டார். கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதும் தாவீதுக்கு பிரியமானது. தாவீது அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் சத்தமிடுகிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிறார். தாவீதின் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்காவிட்டாலும் அவர் பதில் கொடுக்கும் வரையிலும் காத்திருக்கிறார். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரையிலும் உள்ள 12 மணி நேரம் இரவு வேளை என்று அழைக்கப்படுகிறது. யூதர்கள் இந்த 12 மணி நேரத்தை 3 ஜாமங்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு ஜாமத்திற்கும் 4 மணிகள். ரோமர்கள் இரவு நேரத்தை 4 ஜாமங்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு ஜாமத்திற்கும் 3 மணிகள். ஒவ்வொரு ஜாமத்திற்கும் காவல்காரர்களாக ஜாமக்காரர்கள் என்போர் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் ஒரு ஜாமம் முடிந்து அடுத்த ஜாமம் துவங்கும் போது ஜாம வேளையை அறிவிப்பார்கள். சங்கீதக்காரன் ஒவ்வொரு ஜாமத்திலும் எழுந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்தான். சங்கீதக்காரன் முதலாவது ஜாமத்திலும் கடைசி ஜாமத்திலும் ஜெபித்திருக்கலாம். கர்த்தாவே, என்னை உயிர்ப்பியும், உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறார். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். என்னை உயிர்ப்பியும் என்பதே தாவீதின் பிரதான ஜெபம். கர்த்தர் தாவீதை நன்மையான காரியத்திற்கு உயிர்ப்பிக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் தாவீது சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஜீவனுள்ளவராய் இருக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் ஆர்வத்தோடும் முழு மனதோடும் முழு உற்சாகத்தோடும் ஈடுபட வேண்டும். கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படி தன்னை உயிர்ப்பிக்குமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய வேண்டும். கிருபைகள் கிரியைகளாக வெளிப்பட வேண்டும். உமது கற்பனைகளெல்லாம் உண்மை. தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். அவருடைய சத்துருக்கள் மூலமாய் தாவீதுக்கு அதிகமான ஆபத்துக்கள் வந்திருக்கிறது. அவர்கள் தாவீதை நெருங்கி பின்தொடர்கிறார்கள். தாவீதோ தன்னுடைய சத்துருக்களின் கைகளில் விழுந்துவிடும் சூழ்நிலைக்கு வந்துவிடுகிறார். தாவீது தன்னுடைய ஆபத்தான நிலைமையை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்திற்கு தூரமாய் இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். சத்துருக்கள் தாவீதுக்கு சமீபமாய் வரும்போது கர்த்தரும் அவருக்கு சமீபமாய் வருகிறார். சில சமயங்களில் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு சமீபமாய் வருவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். சில சமயங்களில் சத்துருக்கள் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்கிறார்கள். இதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். நமக்கு தேவனுடைய தெய்வீக பராமரிப்பும் பாதுகாப்பும் எப்போதும் உண்டு. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். 1 சாமுவேல் 20:3. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு சமீபமாய் வரும்போதும் ஆபத்துக்கள் நமக்கு சமீபமாய் வரும்போதும் நம்முடைய கர்த்தரும் நமக்கு சமீபமாய் வருகிறார். இதுவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான சத்தியம். தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கும்போது சத்துரு நமக்கு தூரமாய் விலகி போவான். எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்தும் நம்மையும் தேவனையும் பிரிக்காது. தேவன் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார். தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையானவை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? உபாகமம் 4:7. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர். நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. அவருடைய வார்த்தையும் உடன்படிக்கையும் உண்மையானவை. கர்த்தர் 1000 சந்ததிக்கும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை எல்லா சந்ததியாருக்கும் மாறாத உண்மையாயிருக்கும்.
கர்த்தர் தம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. தாவீது இப்போது முதிர் வயது உள்ளவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய வாலிப நாட்களிலே தேவனை தேடினார். அப்போதே அவர் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். தாவீதின் காலமெல்லாம் தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்மையுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையானவை என்பதை தாவீது தன்னுடைய ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதையும் அவர் வாக்கு மாறாதவர் என்பதையும் தாவீது நெடுநாளாய் அறிந்திருக்கிறார்.